பிரதி எடுக்க முடியாத அசல் கலைஞன் கார்த்திக். எந்த தலைமுறையாலும் புறக்கணிக்க முடியாத கார்த்திக்கின் நடிப்பு. நடிகர் கார்த்திக். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வசீகரிக்கிற அழகும் அசாதாரணமான நடிப்பு திறனும் ஒருங்கே இணைந்த மிகச்சில நடிகர்களில் ஒருவர். நவரச நாயகன் என்ற அடைமொழி அவருக்கு சால பொருந்தும். காரணம், திரையில் எந்த உணர்வை காட்டினாலும் அதில் தனித்துவத்தை வெளிப்படுத்துவது கார்த்திக்கின் சிறப்பு. அவரது நடிப்பு எவராலும் பிரதி எடுக்கப்பட முடியாதது. அதுதான் கார்த்திக். சுருங்கச் சொன்னால், தமிழில் சிவாஜி கணேசனின் நடிப்பு பாதிப்பு தென்படாத மிகச்சில நடிகர்களில் கார்த்திக் முதன்மையானவர். கார்த்திக்கின் நடிப்பு பாணி அவரது சமகால கலைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. குறிப்பிட்ட திரைக்கதையில் வரும் ஒரு பாத்திரம் குறிப்பிட்ட காட்சியில் எப்படி செயல்படும் என்பதை உணர்ந்து நடிப்பது கலைஞர்களின் வழக்கமான இயல்பு. ஆனால் கேமராவுக்கு முன் நிற்கும்போது மட்டுமே அதனை சிந்திக்கிற வழக்கம் கார்த்திக்கிடம் மட்டுமே உண்டு. பல முறை ஒத்திகை பார்த்தது போன்று ஒரே டேக்கில் நடித்து முடிக்கிற திறமையும் அவரிடம் உண்டு. அதுதான் கார்த்திக். எத்தனையோ கிசுகிசுக்கள், வதந்திகள், எதிர்மறை செய்திகள் அத்தனையையும் தாண்டி தனக்கான ரசிகர் கூட்டத்தை உருவாக்கியவர் கார்த்திக். முக்கியமாக 90களில் பள்ளி கல்லூரி பெண்களின் கனவு நாயகனாக இருந்தவர். ரஜினி, கமல், விஜயகாந்தின் படங்கள் அடுத்தடுத்து வெற்றியடைந்த காலகட்டத்தில் அவற்றுக்கு இணையாக வரவேற்பை ஈட்டின இவரது படங்கள். அலைகள் ஓய்வதில்லை தொடங்கி அந்தகன் வரை கார்த்திக் நடித்த படங்களை வேண்டுமானால் நம்மால் தரம் பிரிக்க முடியும். ஆனால் அவரது நடிப்பை அல்ல. அதுதான் கார்த்திக். 80களில் நினைவெல்லாம் நித்யா, நன்றி, நல்லவனுக்கு நல்லவன், நல்ல தம்பி உட்பட பல வெற்றி படங்களில் நடித்த போதும் அடுத்த தலைமுறையினரும் கார்த்திக்கை நினைவுபடுத்தும் வகையில் அமைந்தன மௌனராகம், ஊமை விழிகள் போன்ற ஒரு சில படங்களே. மௌனராகத்தில் ஏய் சந்திரமௌலி என்று ரேவதி ரா சங்கரனுடன் கார்த்திக் அடிக்கிற லூட்டி இன்றும் பல மிமிக்ரி கலைஞர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சொல்ல துடிக்குது மனசு, அக்னி நட்சத்திரம், வருஷம் 16, கோபுர வாசலிலே, நாடோடி தென்றல் என்று கிளாஸ் படங்களை தருவார் கார்த்திக். இன்னொரு பக்கம் பாண்டி நாட்டு தங்கம், பெரிய வீட்டு பண்ணக்காரன், கிழக்கு வாசல், பொன்னுமணி என கிராமத்து ரசிகர்களோடு நட்புறவு பாராட்டுவார். நடுவே சின்ன சின்ன கண்ணம்மா, தொட்டா சிணுங்கி போன்ற படங்களில் மலரினும் மெல்லிய இயல்பு கொண்ட ஆணாகவும் தோன்றுவார். அதுதான் கார்த்திக். தெய்வ வாக்கு, கிழக்கு வாசல் வெற்றிக்கு பிறகு கார்த்திக்கும் ரேவதியும் நடித்த படம் இது. இந்த படத்தின் பெரும்பாலான காட்சிகளை இயக்கியது கார்த்திக். அதன் தயாரிப்பாளர் டி. சிவா சொன்ன தகவல் இது. கார்த்திக் ஒரு இயக்குனராகவும் மிளிர்ந்திருப்பது, காலம் கடந்து நமக்கு தெரிய வந்திருப்பது நிச்சயம் ஒரு வகை சாபம்தான். மேடு பள்ளம் நிறைந்த மலைப்பயணம் போன்றது கார்த்திக்கின் திரை வாழ்க்கை. 90களின் மத்தியில் கார்த்திக் பெரும் சரிவை சந்தித்த வேளையில் ஏற்றத்தை தந்தது சுந்தர் சியின் உள்ளத்தை அள்ளித்தார். சாதாரண நகைச்சுவை படமாய் வெளித்தோற்றம் தந்தாலும் இப்படத்தை எவராலும் மீளாக்கம் செய்ய முடியாது என்பதே நிஜம். அதிலும் கார்த்திக் பாத்திரத்தில் வேறு எவர் நடித்திருந்தாலும் அது மிகையாகத்தான் தெரியும். அதுதான் கார்த்திக். பின் நாட்களில் மேட்டுக்குடி, பிஸ்தா, ஹரிச்சந்திரா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பூவேலி, ஆனந்த பூங்காற்றே, உனக்காக எல்லாம் உனக்காக, உள்ளம் கொள்ளை போகுதே என்று சில வெற்றி படங்களை கொடுத்தார் கார்த்திக். அதை விஞ்சி நின்றன தோல்வி படங்கள். அந்த கணக்கு வழக்கை மீறி 2000ஆவது ஆண்டுக்கு பிறகு பல்வேறு காரணங்களால் நடிப்புலகில் இருந்து விலகி நின்றார் கார்த்திக். பின்னர் அவரே விரும்பி நடிக்க வந்தபோதும் கூட அந்த இடைவெளியே ஒரு பெருந்தடையாக மாறி நின்றது. இன்றும் கார்த்திக் புதிய படங்களில் நடிக்க மாட்டாரா என்று இயங்குகிறது ஒரு கூட்டம். அந்த ரசிகர்களுக்காக விருந்து படைக்க வேண்டியவர் சோளப்பொறி கூட தராமல் வேடிக்கை பார்த்து வருகிறார். கார்த்திக்கின் நடிப்பை சிலாகிக்கும் எவருக்கும்
அவர் இன்னும் பல சிகரங்களை தொட்டிருக்கலாம் என்ற ஆதங்கம் நிச்சயம் இருக்கும். அவருக்குள்ளும் அது கண்டிப்பாக இருந்திருக்கும். அதையும் மீறி கார்த்திக் தனக்கான தனியுலகத்தை அமைத்து கொண்டது கலைஞனுக்கான சுதந்திரம். ஒரு ரசிகராக நாம் ஒருபோதும் அந்த எல்லைக்குள் அத்துமீறி பிரவேசிக்க கூடாது. கார்த்திக் தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் நடித்த படங்களை ஒவ்வொரு முறை காணும் போதும் அவர் நம் மனதுக்கு நெருக்கமாக கற்பனையில் ஒரு உரையாடலை நிகழ்த்துவார். அந்த மாயாஜாலத்தை எந்நாளும் மறவாமல் நிகழ்த்துவதே கார்த்திக் என்ற மகா கலைஞனின் தனிச்சிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.